இந்நாட்களிலும் கூட நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்கிற சங்கீதம் 18 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த இது பாடின ஒரு சங்கீதமாக இருக்குது. தாவீது என்ன பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சவுல் மூலியமும் சத்துருக்கள் மூலியமாக வந்ததுனால அதில் எல்லாவற்றிலேருந்து மேற்கொண்டு அவர் ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுறதுக்கு இந்த பாட்டை அவர் பாடியிருக்காரு. இந்த சங்கீதம் இதில் 50 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 50 வசனங்களை நம்ம 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். இந்த 50 வசனங்களும் 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். அதாவது 3 பாயிண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் 1-2 வந்து நம்ம அவருடைய அன்பை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். 21 முதல் 31 வரை தாவீதுக்கு தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, அதாவது தாவீதின் தேவன் மீது கொண்டு உள்ள அன்பை பற்றி இந்த வசனங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது பாயிண்ட் சொன்னோம்னா தாவீதுக்கு தேவன் செய்த உதவி, அவர் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து தாவீதை தேவன் வந்து அற்புதமாய் ஒரு உதவி செய்து அவர் மேன்மையாய் வைத்ததை பற்றி இந்நாட்களில் இந்த 3-20 வரைக்கும் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தாவீது செய்த உதவி. 3வது பாயிண்ட்டு, தாவீதுக்கு தேவன் கொடுத்த உயர்வு. எல்லா பிரச்சனைகளும் முடிந்து தாவீதுக்கு தேவன் அவர் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கொடுத்துருக்கார். அந்த வசனம் 32-50 வரைக்கும் நம்ம காண முடிகிறது. தாவீது இந்த 3 பகுதியும் தாவீது எவ்வளோ பிரச்சனைகள் அவர் கடந்து வந்த வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யலை, இருந்தாலும் கூட ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து வந்தார். முதலாவது தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பற்றி அந்த வசனம் 1-2 சொல்லப்பட்டிருக்கு. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். பெலனாகிய கர்த்தாவே என்று தாவீது சொல்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தா, இப்போ நமக்கு எல்லாமே நம்ம தான் பண்ணுறோன்ட்டு நமக்குள்ளே ஒரு சின்ன இருக்கும். ஆனால் அதை கூட சொல்ல, அவர் பெலனேன்னு கர்த்தர் தான் சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தா தாவீது என் பெலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்க என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் சொல்லிட்டு இந்த 1-2 வசனங்களை அவருக்குள்ள இருக்க ஒரு உறவு, ஒரு அன்பை பற்றி வெளிப்படுத்துகிறது. தாவீது எப்படி தன் தேவனோட ஒரு ஐக்கியமாக இருந்திருக்கார், அவர் எவ்வளோ ஒரு அன்பு செலுத்திருக்காருன்றது இந்த 2 வசனமே நமக்கு குறிப்பிடப்படுறது. அதாவது 21, 22, 23, 28, 29 இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது தாவீது அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக நான் மன உண்மையுள்ளதாக இருந்து என் துர்கணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். 23 அதே போல் 28 சொல்கிற, தேவர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்குவேன், உம்மாலே நான் ஒரு சேரைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லிட்டு இந்த வசனங்களில் குறிப்பிட்டிருக்கு. அவர் எவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தபடியால் தான் தேவன் வந்து எல்லாவற்றுக்கும் என் தேவன் தான் சொல்லிட்டு தன்னை என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார். அதே போல் 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தாவீதுக்கு தேவன் செய்த உதவின்னு சொல்கிறதோட யுத்தம் சொல்லலாம். தாவீதுக்கு எல்லா சத்துருக்களும் சவுலுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எதுவுமே செய்யலை, ஆனால் சவுல் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அநேக உபத்திரம் கொடுக்குறாரு. அந்த உபத்திரம் மட்டும் அவர் உதவி செய்யலை, அவருக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யுத்தம் செய்கிறார். இந்த 2வது வசனம் நம்ம பார்க்கும்போது 3வது வசனம், துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது, துர்ப்பிரசாரம் என்னை பயன்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிலிகளில் ஏறிட்டுன்னு சொல்கிறார். இது தாவீதுக்கு மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பிரச்சனையை கடந்து வராரு. ஆனால் அவரோட சுயத்தினால அவர் எதுவுமே செய்யலை. அவரை வந்து
மரணத்துக்குள்ளே அவர் போகிறார், என்னை மரண கண்ணிகள் சூழ்ந்து கொண்டதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜபந்தான் பண்ணுறாரு. அவரோட ஜபம் வந்து அவர் ஆலயத்தில் போயிட்டு எட்டினதான். அவர் எட்டின போது கர்த்தர் அதை சும்மா இல்லை, என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இல்லையா, அவருக்காக அவர் என்ன பண்ணுறாரா, யுத்தம் செய்கிறார். அதுதான் அந்த உதவி செய்கிறத தான் நம்ம யுத்தம் செய்கிறாரு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடுறோம். அதை யுத்தம் செய்கிறதுக்கு 3, 4, 5, 6 அதில் யுத்தம் செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் எப்படி இறங்கி வந்து உதவி செய்கிறாராம், வானத்திலேருந்து இறங்கி வந்து தாவீதுக்கு உதவி செய்கிறார். பூமி அசைந்து அதிர்ந்தது. அது மட்டும் இல்லை, வானங்களை தாழ்த்தி இறக்கினார். இருளை மறைவிடமாக்கி கரும்புனைகளையும் ஆகாத்து கருமேகங்களையும் இப்படி நெருப்பு தழலும் கல்மழையும் கொடுத்து என்ன பண்ணுறாங்களாம், அம்புகளை ஏய்த்து மின்னல்களை பிரகாய்த்து எப்படி நமக்காக வானத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாரா, உதவி செய்கிறாரா. இன்றைக்கு இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிற நாம் நிறைய பிரச்சனைகளை கடந்து வரோம். ஆனால் அவர் சும்மா இல்லை, வானத்தில் இருக்கிற தேவன் வானத்தில் நமக்காக யுத்தம் செய்கிறாரா. நமக்கு இந்த பூமியில் படுகின்ற பிரயாசங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சத்துருகள் கொண்டு வர, மனிதர்கள் கொண்டு வர உபத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து அவர் சும்மா இல்லையா, நமக்காக வானத்தில் யுத்தம் செய்கிறாராம். இந்த ஸ்லாக்கியம் வந்து அவர் கூட இருக்கிற தேவர்களுக்கு கூட தேவன் கொடுக்கலையா, நமக்கு இந்த பூமியில் வாயிட நமக்கு தான் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கார். தாவீதின் கூப்பிட்ட சத்தம் வந்து அவர் செவிகளை ஏற்றி எல்லாவித இயற்கை பருவதங்களையும் கூட என்ன பண்ணாரா, அவர் அசைத்து அவருக்காக அந்த வெற்றி அவருக்கு கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறான்னா, வானங்களை நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு வந்து வான பொல்லாத காரியங்களே நமக்கு வந்து போராட்டம் ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கா. அதுக்காக நம்ம அவர் என்ன பண்ணுறாராம், வானத்துலேருந்து நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறான். அப்படி யுத்தம் செய்து நமக்கு அவருக்கு வெற்றியை கொடுக்குறக்க சரியா. அதை வந்து என்ன பண்ணுறாரு, தாவீது ஆவிக்குரிய கண்களால் கொண்டு இந்த வசனத்தை எழுதியிருக்கிறான். அவனுக்கு உண்டான சஞ்சலத்தில் மிகவும் நெருக்கமான சூழ்நிலை கூட இருந்தால் இந்த இப்படியாப்பட்ட உதவி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் செய்கிறார். வானங்கள்லேருந்து நமக்கு அற்புதங்களை அதிகம் செய்து அவரோட என்ன பண்ணுறாராம், அவர் எல்லாவற்றுக்கும் விடுவித்தாராம். 3வது காரியம், தேவன் கொடுத்த உயர். தாவீதுக்கு தேவன் கொடுத்த உயர்ன்னு சொல்ல போனோமா, 32, 33, 35, 35, 43, 47, 50 இந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வுப்படுத்துகிற தேவனே, என் கால்களை கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறீர். 43ஆம் வசனத்தில், ஜனங்கள் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்பிவித்து ஜாதிகளுக்குள்ளே என் தலைவனாக்கி நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அதே போல் 47, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்துவமான ரட்சிப்பை அளித்து அபிஷேகம் பண்ணுகிற தாவீதுக்கு சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அதாவது தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒரு உயர்வுன்னு சொல்லப்போனால், அவர் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தாவீது தேவனை கடினமாக பிடிச்சு கொண்டாரோ அதையே அவருக்கு மேன்மையாக கர்த்தர் அவர் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். புறஜாதிகள் மத்தியில் அவர் அறியாத மனிதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பும்போது அதுலேருந்து அவர் விடுவித்து ஒரு ராஜாவாகவே அவர் தலைவராகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுக்கு இந்த ஆபிரகாமின் சந்ததியான அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. எல்லா ஜனங்களும் தாவீதுக்கு கீழ்ப்படிந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கூட என்ன பண்ணியிருக்காராம், தேவன் அவருக்கு கட்டளை எடுத்திருக்காரு. அவர் அமர்ந்திருந்து நம்ம அறிந்து அதை வந்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, தமஸ்குன இஸ்ரேல் ராஜ்யத்தில் கூட என்ன பண்ணியிருக்காரு, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் இந்த தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் கை கொண்டும் போது அவர் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் அவர் ஆசீர்வதித்து ஒரு மேன்மையான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நாமளும் கூட என்ன பண்ணுவோம், தேவனுடைய சமூகத்தில் அவர் அறிந்து அவர் கற்பனைகளும் கை கொண்டு நம்மளை வழிநடத்தி காக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு கூட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக தருவார். தாவீதுக்கு உதவி செய்த தெய்வம் நமக்கும் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வாசலை ஆசீர்வதிப்பார். ஆமென்.